ஓகே கைஸ், இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்கலாம். ஆக்சுவலாக அது என்ன வீடியோன்னு சொன்னால், நம்ம இப்போ வந்து ஐசிடி லேப் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து பார்த்தோன்னா ஏதாவது இஷ்யூ இருக்குது கம்ப்யூட்டரில், இல்லை ப்ரொஜெக்டரில், இல்லை ரவுட்டரில், ரேக்கில் எதனா இஷ்யூ இருக்குன்னு சொன்னால், அந்த இஷ்யூ வந்து எப்படி ப்ராப்பராக நம்ம டிக்கெட் ரைஸ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு உங்களுக்கு செப்பரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா யூஆர்எல் லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்ட் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். அதுக்கு லாகின் கிரெடென்ஷியல் உங்களுக்கு ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பாங்க. உங்களோட ஏஐ நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட்ஸ் எப்படி தான் போகணும்னு சொல்லி உங்களுக்கு கைட் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அது உங்களுக்கு 1 to 1 வந்து உங்கள் குரூப்பில், ஏஐ குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் போட்டுட்டு தென் கேப்சர் டைப் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணணும். சரிங்களா? நான் லாகின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, லாகின் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி தான் இருக்கும். டேஷ்போர்டில் சிஸ்டத்தில் வேறு மாதிரி இருக்கும், ஃபோனில் வேறு மாதிரி இருக்கும். நான் ஃபோனில் தான் காமிச்சிட்ருக்கேன். சிஸ்டத்தில் பார்க்குறப்ப உங்களுக்கு மோர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் அசிஸ்டன்ட் அதில் போய்ட்டு க்ரியேட் டிக்கெட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். சரிங்களா? சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு அசைன்மெண்ட் ஐடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கனெக்டடாக இருக்கும். உங்களோட யூடைஸ் கோட் இருக்கு இல்லைங்களா, அவங்களோட ஹப் ஸ்கூல் இருக்கு இல்லையா, அந்த யூடைஸோட உங்களுக்கு கனெக்டடாக இருக்கும். அதை நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டைப் அப்படிங்கிற என்டிடி ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக அதை எதுவும் பண்ண முடியாது, டிஃபால்ட்டாக இருக்கும். ட்ராப் டவுன் பண்ணாலும் அதே மாதிரி தான் இருக்கும், செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டைப்பில் போய்ட்டு அது இன்ஸ்டண்ட்டாக ரெக்வஸ்ட்டா அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். நம்ம வந்து இப்போ டிக்கெட் ரைஸ் பண்ண போகிறோம், அதனால் இன்ஸ்டன்ட் தான். ரெக்வஸ்ட்னால் நமக்கு எதாவது டேமேஜ் மெட்டீரியல் வந்து பார்த்தோன்னா இருக்குது, இல்லை ஒரு சில விஷயங்கள் நமக்கு ரிசீவே ஆகாமல் இருக்குது அப்படின்னா ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணலாம். டேமேஜ் ஐட்டமாக இருக்குது, பிரச்சனை இருக்குது, ரிப்பேர்ஸ் இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம இன்ஸ்டன்ட் ரைஸ் பண்ணணும். இன்ஸ்டன்ட் போட்டு கேட்டகரி வந்து பார்த்தோன்னா கிரிட்டிக்கலாக நான் கிரிட்டிக்கலாங்கிறது நம்மளோட பிரச்சனையை பொறுத்து தான். உங்களுக்கு என்ன மாதிரி இஷ்யூ இருக்குது, உடனே இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்தோன்னா ரியாக்ட் பண்ணி ஆகணுமா, அதை சரி பண்ணி ஆகணுமா அப்படின்னா அது கிரிட்டிக்கல். இல்லை கொஞ்சம் பெரிய மேஜர் இஷ்யூவெல்லாம் இல்லை, இப்போதைக்கு ஒரு சப்போர்ட்டான பெரிய பெரிய டிவைஸ் தான் போயிருக்கு அப்படின்னு சொன்னால் அது வந்து நான் கிரிட்டிக்கல் இது பண்ணலாம். எனக்கு வந்து ரவுட்டர் இஷ்யூவாக இருக்கனால அது வந்து கிரிட்டிக்கல் நான் போடுறேன், ஏன்னா அது ரொம்ப நெசசரி. அதை போட்டுட்டு அண்ட் தென் வந்து ப்ரியாரிட்டி அதோட வேல்யூ நீங்களே செட் பண்ணிக்கலாம். அது உங்களோட பிரச்சனையை பொறுத்தது வேல்யூ நீங்கள் அசைன் பண்ணிக்கோங்க. ஹை, வெரி ஹை, மேஜர் இஷ்யூ, இல்லை லோ, மீடியம் அந்த மாதிரி இருக்குது. நான் ஹைன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இஷ்யூ டைப் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி டைப் கேட்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டத்தில் வந்து எனக்கு ரவுட்டர் வந்து கனெக்ட் ஆகாதனால நான் கம்ப்யூட்டரிடம் ஒரு இஷ்யூ தான் ரைஸ் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூ டைப் நிறைய கொடுத்துருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ரெலவெண்ட்டான ஒரு இதை நீங்கள் சூஸ் பண்ணணும். சரிங்களா? எக்ஸாக்டான இது பண்ண முடியாட்டும் உங்களுக்கு ரெலவெண்ட்டாக என்ன இருக்குது அந்த மாதிரி பார்த்து அதுக்கு இது சூஸ் பண்ணிக்கணும். நான் கம்ப்யூட்டர்னே நான் டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணுறேன். தென் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அசைன் டூன்னு இருக்கு இல்லைங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் வந்து நம்ம தான், மேலே வந்து நம்மளோட பேர் இருக்கும். அசைன் டூ அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை ஏதாவது என்ன மாதிரி ஐட்டம் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் அசைன் பண்ணணும். இப்போ நான் ஐட்டமை செலக்ட் பண்ணுற பாருங்கள். இப்போ நான் கம்ப்யூட்டர் அப்படின்னு கொடுத்தேன்னா கம்ப்யூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் வந்து எந்த பர்டிகுலரான கம்ப்யூட்டர் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போடுறப்ப இந்த லிங்க்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஐட்டமை செலக்ட் பண்ணுறப்ப ஒரு சில விஷயத்துக்கெலாம் சப்மெனுவே வராது. இப்போ பாருங்களேன், இப்போ எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர்னு கொடுத்தா சப்மெனு வராது. இதை நீங்கள் ஆட் பண்ண முடியாது. சரிங்களா? ஏன்னா இந்த ஐட்டம் 0ன்னு தான் உங்களால் சேவ் பண்ண முடியாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வாட்டெவர் எதாவது டைப் பண்ணுறேன், எனக்கு இஷ்யூ இருக்குன்னு சொல்லி டெஸ்கிரிப்ஷனை போட்டு டைப் பண்ணிவிட்டு ஒரு ஃபைலை கூட அப்லோட் பண்ணியிருக்குன்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கலாம். வச்சுட்டு நான் ஆடு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லைங்களா, அது ஆடு. இது ஆட் கொடுத்தா சப்மிட் ஆகணும். பாருங்கள், ஐட்டம் 0ல் இருக்குது. நான் இங்கே ஆட் பண்ணுறேன், எனக்கு வேலிடேட் பண்ணிவிட்டு எரர் தான் ஹிட் ஆகும். என்ன எரர்னு பாருங்களேன், ரெக்வஸ்ட் ஃபீல்டு வேர் நாட் ஃபில்டு இன், அதாவது வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஃபில் பண்ணவே இல்லை எதுவுமே அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஐட்டம் அப்படிங்கிற இடத்துல வந்து ஜென்ரல் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதில் ரெலவெண்ட்டான ஏதாவது ஒரு கேட்டகரி வித் சப்டைட்டிலோடு இருக்கணும், சப்ஹெட்டிங்கோடு இருக்கணும். அதனால் நான் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ரவுட்டர் இஷ்யூ நான் மார்க் பண்ண போகிறேன். எக்ஸாக்டாக இல்லாட்டியும் ரெலவெண்ட்டாக இருக்கிற மாதிரி நான் சூஸ் பண்ணுறேன். எனக்கு மெயின் கம்ப்யூட்டர் தான் ப்ரொஜெக்டர் எல்லாமே கனெக்ட் ஆகிருக்குன்னா அதவே கொடுக்குறேன். இப்போ ஆட் பண்ணால் ஐட்டம் 0ங்கிறது வந்து 1ன்னு மாறிடுச்சு பாருங்கள். இப்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டான டைட்டில் என்ன, இப்போ வந்து பார்த்தோன்னா ரவுட்டர் இஷ்யூ, இல்லை வேறு ஏதாவது சிஸ்டம் இஷ்யூ, இப்போ சிஸ்டம் வந்து கனெக்ட் ஆகலை, கான்ஃபிகர் ஆகலை அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. எக்ஸாக்டாக டைப் பண்ணிக்கோங்க. சிஸ்டம் இஷ்யூ, சிஸ்டம் கான்ஃபிகர் இஷ்யூ அந்த மாதிரி போட்டுக்கிட்டு டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கோங்க. வாட்டெவர் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ அதை கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுங்க. அப்போ தான் அவங்களுக்கு புரியும். புரிஞ்சுட்டு அவங்க அந்த கால் எடுத்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அந்த சிஸ்டம் என்ன சிஸ்டம், என்ன மாதிரி கம்ப்ளைண்ட்டு, உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஆட் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு. இப்போ இந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தா ஆட் ஆயிரும். ஏன்னா எனக்கு வந்து பெண்டிங்ஸ் இல்லை, ரெக்கார்ட் ஃபீல்டு எல்லாமே நான் ஃபில் பண்ணிட்டேன். சரிங்களா? சப்மிட் ஆனதுக்கப்புறம்
நான் ஆல்ரெடி சப்மிட் பண்ணிட்டேன். எனக்கு தேவை இருக்காது. சப்மிட் ஆனதுக்கப்புறம் ஹோம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஐடி நம்பர் காமிக்கும். அதுதான் உங்களோட டிக்கெட் நம்பர். சரிங்களா? இதுக்கான ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். எப்போ கிடைக்கும் அந்த மாதிரி பர்டிகுலர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். உங்கள் டிக்கெட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைஸ் பண்ணதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும். நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். சரிங்களா? பாருங்கள் உங்கள் டிக்கெட் ஐடி காமிக்குது. எப்போ ரைஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பர்டிகுலர்ஸ்லாம் காமிக்குது. அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் வியூ பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணி மறுபடியும் கூட நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, என்ன மாதிரி பிரச்சனைக்காக டிக்கெட் ரைஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்த்துடலாம். இப்படி தான் கைஸ் டிக்கெட் ரைஸ் பண்ணணும். இதுக்கு ரெசல்யூஷன் கொடுத்துட்டாங்கன்னா அப்ரோச் பண்ணுவாங்க. தென் டிக்கெட் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா?